எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஓகே, ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி ரொம்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஸோ இதை வந்து நான் நிறைய மாலிகுல்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணுறேன். எல்லாமே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்டே கிளியராக புரியும். ஓகே, சரி, இப்போது இந்த கான்செப்டோடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். Okay, so one atom combined with another atom to form a molecule. Okay, so molecule is two or more atoms, we know, right? So atom plus atom gives molecule. Okay, அதாவது minimum two atoms. Okay, அதாவது two or more atoms combined together to form a molecule. We know, right? So in the molecular shape, so the shape of the molecule, so the shape of a molecule is depends on shape of atoms which get combined. இதே ஸோ அந்த மாலிகுலர் ஷேப் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த ஆட்டமோடைய ஷேப். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் பாயிண்ட் எல்லாமே நான் இது சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது புரிஞ்சால் தான் எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரைட், சரி, இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பார்ப்போம், இந்த ஆர்பிட்டல் எப்படி வந்து அந்த ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸு ஃபில் ஆகுது. ஓகே, அதை வந்து எதை பேஸ் பண்ணி அந்த ஆர்பிட்டலில் அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகணும் அப்படின்னா இட் ஷுட் ஃபாலோஸ் ஆஃப்-பா பிரின்சிபல். ஆஃப்-பா பிரின்சிபல் என்ன? ஆஃப்-பா பிரின்சிபல், ஆஃப்-பா in the sense, ஆஃப்-பா பிரின்சிபல் in the sense, எலக்ட்ரான் ஃபஸ்ட் எங்கே ஃபில் ஆகும்? இந்த லோயர் ஆர்பிட்டலில் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். அதாவது எங்கே வந்து இப்போ எனர்ஜி கம்மியாக இருக்கும் அங்கே ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். அப்புறம் தான் என்ன ஆகும், எனர்ஜி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே எலக்ட்ரான் ஃபில் ஆகும். இதா, ஸோ த லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல் ஃபில்ஸ் ஃபஸ்ட். ஓகே, அப்புறம் தான் என்ன ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். கிளியர்? ஸோ அது ஆஃப்-பா பிரின்சிபல். புரியுதா? ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் தி லோயர் எனர்ஜி லெவல் டு ஹை எனர்ஜி லெவல். கிளியர்? அது ஆஃப்-பா பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன? நோ டூ ஆட்டம்ஸ் கேன் ஹாவ் தி சேம் செட் ஆஃப் ஆல் த 4 குவாண்டம் நம்பர்ஸ். அதான் அந்த மூணுமே சேமாக இருக்கலாம். அட்லீஸ்ட் அதாவது அந்த 4 ஆர்பிட்டல் என்ன இருக்கக்கூடாது, சேமாக இருக்கக்கூடாது. ஓகே, அப்படியே வந்து சேமாக இருந்தாலும் அந்த லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா ஸ்பின். ஸோ இதெல்லாம் நீங்கள் போன சாப்டர்லேயே படிச்சிருப்பீங்க, பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிம்பல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக், தென் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகே, அதாவது ஒரு பாக்ஸ் ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணணும், இன்னொரு எலக்ட்ரானு ஆப்போசிட் சைனில் ஃபில் ஆகணும். அது பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், சிம்பிளாக சொல்ல போனால். கிளியர்? சரி, அடுத்தது என்னென்னா ஹன்ஸ் ரூல். கிளியர்? ஹன்ஸ் ரூல்னால் என்ன, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்டல் இருக்குன்னு என்ன பண்ணணும், ஸோ எலக்ட்ரான் ஷுட் ஆக்குப்பை சிங்கிளி ஃபஸ்ட் என்ன ஆகணும், சிங்கிளாக ஃபில் ஆகும். அடுத்தது என்ன ஆகும், பேர் ஆகும். இப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன ஆகும், சிங்கிளாக தான் என்ன ஆகும், அந்த ஆர்பிட்டல் ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸு ஃபில் ஆகும். அடுத்தது தான் அது பேர் ஆகும். அது ஹன்ஸ் ரூல். ஓகே, ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இட் ஷுட் ஃபாலோ ஆஃப்-பா பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், தென் ஆல்சோ ஹன்ஸ் ரூல். ஓகே, ஸோ இந்த 3 பிரின்சிபல் என்ன பண்ணணும், அது ஃபாலோ பண்ணணும். கிளியர்? இது அப்புறம் இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பாண்டிங், ஸோ 4th பாயிண்ட்டாக அதை ஆட் பண்ணிக்கோங்க.
The lower energy level is called as bonding orbitals. Bonding orbitals ன்னு சொல்லுவோம். Okay. So it may represents or it may set as sigma, pi or delta. ஓகே, ஆனால் நீங்கள் பார்க்க போகிறது சிக்மா பை மட்டும்தான் பார்ப்பீங்க, டெல்டா உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ அது ஸ்கூல் லெவலில் அதெல்லாம் வராது. ஸோ பாண்டிங் ஆர்பிட்டல்ஸ் சிக்மா பை. ஓகே, ஸோ தென் high energy level, high energy is called as anti-bonding. So anti-bonding orbitals. It may represented as sigma star, pi star, delta star. புரியுதா? ஸோ இங்கே என்ன வந்து ஸ்டார் போடாமல் வரும், இங்கே ஸ்டார் போட்டு வரும். ஒன்றும் இல்லை, டு மேக் த டிஃப்ரென்ஸ் இதா. ஸோ அது வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக பாண்டிங் என்ன பண்ணுவாங்க, சிக்மா பைன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆன்டி பாண்டிங்கை சிக்மா ஸ்டார்னோ பை ஸ்டார்னோ மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ பாண்டிங் ஆர் கால்ட் ஆஸ் லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ் பாண்டிங், ஆன்டி பாண்டிங் ஹை எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு காம்பவுண்டோடைய பாண்ட் ஆர்டர், ஒரு காம்பவுண்டோடைய பாண்ட் ஆர்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, there is a formula. Number of bonding orbitals minus number of anti-bonding orbitals. Number of bonding orbitals minus number of anti-bonding orbitals equal to by 2. NB minus NA by 2. இதான் அதோடைய ஃபார்முலா. பாண்ட் ஆர்டர் அப்படின்னா ஒரு மாலிக்யூலில் ஒரு பர்டிகுலர் ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் இன்பிட்வீனில் எவ்வளோ பாண்ட் இருக்குது அதை நம்ம சொல்லுவோம் பாண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆக்சிஜன் மாலிக்யூல் அப்படின்னு வச்சுன்னு, இப்போது ஆக்சிஜன் மாலிக்யூல் இப்போ இந்த ஆக்சிஜன் பிட்வீனில் 2 பாண்ட் இருக்கும். அப்போது இந்த ஆக்சிஜன் மாலிக்யூலோடைய பாண்ட் ஆர்டர் எவ்வளோ அப்படின்னா 2. அதாவது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன் பிட்வீன் த ஆட்டம்ஸ். ஒரு மாலிக்யூலில் ஒரு பர்டிகுலர் ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் இன் பிட்வீனில் எவ்வளோ பாண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். ஓகே, இட் இஸ் கால்ட் as பாண்ட் ஆர்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன், இந்த சென்ஸ் N. இப்போ ஸோ இதோட பாண்ட் ஆர்டர் எவ்வளோ 3, பிகாஸ் 1 2 3 பாண்ட்ஸ் ஆர் ஹியர். ஸோ பாண்ட் ஆர்டர் இஸ் 3. ஓகே, இதுவும் என்ன பண்ணலாம், ஸோ இந்த கான்செப்ட் நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கிளியர்? சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போகலாமா? ஃபஸ்ட் நம்ம சிம்பிளாக நம்ம போடலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன். ஸோ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல் கொடுத்துட்டாங்க. அப்படி நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடணும். புரியுதா? ஸோ ஹைட்ரஜனுக்கு 1 அட்டாமிக் நம்பர், அதாவது இது வந்து மாலிக்யூல், இது ஆட்டம்க்கு நான் எழுதுகிறேன். ஸோ 1s1 தான் இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 1s1 அட்டாமிக் நம்பர் 1. ஸோ 1s1. இங்கே சார் இப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் இஸ் ஏ டயக்ராம், அது வந்து ஒரு டயக்ராம். ஓகே, ஸோ அந்த டயக்ராமை நம்ம எதை பேஸ் பண்ணி போடுவோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுவோம். ஓகே, அதாவது ஒரு ஹைட்ரஜன், இப்போது H2 ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணணும், இன்னொரு ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட சேர்ந்து என்ன பண்ணணும், ஹைட்ரஜன் மாலிகுலை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இன்னொரு ஹைட்ரஜனுக்கும் சேம் தான், 1s1. கிளியர்? ஸோ இப்போது இதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் போடணும். இங்கே ரொம்ப சிம்பிள், ப்ளஸ் பாருங்கள்.
த எனர்ஜி லெவல் டயக்ராம்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இப்போது இந்த மாதிரி போடணும். ஸோ இப்போது இது ஒரு ஆட்டம், இவ்வாறு இது வந்து ஒரு ஹெச் ஆட்டம், இது ஒரு ஹெச் ஆட்டம். ஸோ இது ஆட்டம், இதுவும் ஆட்டம், இது என்னது இன்பிட்வீனில் இது அது மாலிக்யூல். அதாவது இந்த ஆட்டமும் சேர்ந்து இதை மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சரி. இப்போது இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1, இது 1s1. கிளியர்? கிளியராக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ 1s1னா இட் ஹாஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். ஸோ இதை பார்த்தோன்னா இந்த ஹைட்ரஜன், இப்போது இந்த ஹைட்ரஜன் இது 1s1. ஸோ ஒரே எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்போது என்ன ஆகணும், இந்த ஆட்டமை கம்பைன் பண்ணி இந்த மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணுது. இது H2, இது H ஆட்டம், இது H ஆட்டம், இது H2 மாலிக்யூல். கிளியர்? இப்போது இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், ஸோ கம்பைன் பண்ணுது, மொத்தம் 2 எலக்ட்ரான்ஸ். கிளியர்? இப்போது நம்ம என்ன சொல்லுவோம், இதை சிக்மா 1sன்னு சொல்லணும். இது வந்து சிக்மா 1s, இது சிக்மா ஸ்டார் 1s, இது சிக்மா 1s, இது சிக்மா ஸ்டார் 1s. இப்போ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ சிக்மா 1s2. இங்கே என்ன, இப்போ இங்கே என்ன, இங்கே எலக்ட்ரானே இங்கே இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே ஒன்றுமே போடலை, வெறும் சிக்மா ஸ்டார் 1s மட்டும் போட்டிருக்கேன். கிளியர்? இப்போ இதில் என்ன ஆட் பண்ணணும் மெயினானா, இந்த மாதிரி ஒரு ஏற மாதிரி போடணும். அதுதான் எனர்ஜி. அது இது எனர்ஜி லெவல், அதாவது கீழேருந்து மேலே போகுது. இப்போ இது லோ எனர்ஜி டு ஹை எனர்ஜி. புரியுதா? கிளியர்? ஸோ இதுதான் வந்து ஹைட்ரஜனுடைய மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம். கிளியர்? ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்லாம் போடுறப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூலுக்கு. கிளியர்? சரி, அகைன் இப்போது வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, லித்தியம். ஸோ லித்தியம் மாலிக்யூல். இப்போ லித்தியம்க்கு என்ன அட்டாமிக் நம்பர் 3. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 1s2 2s1. கரெக்டா? 1s2 2s1. அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா ஒரு லித்தியம் பாண்டட் வித் அனதர் லித்தியம். ஸோ இந்த மாதிரி 2 லித்தியம் இருக்கும். அதே மாதிரி அதுவும் 1s2 2s1. புரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கான டயக்ராம் நம்ம போட போகிறோம். 1s2 2s1 டயக்ராம் நம்ம போட போகிறோம். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1s1க்கு இதுதான் இந்த மாதிரி. கிளியர்? ஸோ இது ஆட்டம், இது ஆட்டம், இது மாலிக்யூல். கிளியர்? லித்தியம் 2 மாலிக்யூல். இப்போ ஜஸ்ட் லிசன். லித்தியம் 1s2, இது 1s2 1s2. கிளியர்? ஸோ இது பார்த்தோன்னா சிக்மா 1s. இப்போது 1s2வா 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். கிளியர்? இப்போது 2 எலக்ட்ரான் ப்ளஸ் 2 எலக்ட்ரான், மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு இங்கே 1 2, ஏன்னா இங்கே என்ன இருக்குது, ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்குது. அதில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் போட முடியும். அதனால் 2 போட்டாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது, இப்போ 1 2 3 4 இருக்குது. அதில் 2 போட்டாச்சு. அடுத்த 2 எங்கே போடணும், மேலே போடணும். 1 2. ஸோ அது சிக்மா ஸ்டார் 1s2. போன எக்ஸாம்பிளில் அங்கே ஒன்றுமே இல்லை, அதனால் அங்கே ஒன்றும் போடலை. இப்போது 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால் 2 போட்டாச்சு. 1s2 சிக்மா ஸ்டார் 1s2. இங்கே சிக்மா 1s2. கிளியர்? இப்போது 1s2க்கு போட்டாச்சு 2s1. ஸோ 1s2க்கு டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2s1க்கு. ஓகே, ஸோ இது வந்து 2s1
2s1. கிளியர்? இங்கே பாருங்க. ஸோ இப்போ இங்கே சிக்மா போடச்சா, இப்போ இங்கே சிக்மா 2s, இதுவும் சிக்மா ஸ்டார் 2s, ஏன்னா இது பாண்டிங், அது ஆன்டி பாண்டிங். ஓகே, ஸோ இப்போ இங்கே சிக்மா 2s, சாரி இங்கே 2s 1 தான் இருக்குது, இங்கே 2s1. ஸோ மொத்தமாக சேர்த்தா 1 + 1 2. ஸோ இங்கே 1 2 தான் போட முடியும். இங்கே 2 தான் இருக்குது, அதனால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. கிளியர்? ஸோ இப்போது சிக்மா 2s2 புரியுதா? ஸோ இப்போ என்ன போடணும், இங்கே ஒன்று எனர்ஜி லெவல் போடணும், இந்த மாதிரி சும்மா எனர்ஜி. புரியுதா? ஸோ இதுதான் இதோடைய டயக்ராம், மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் ஆஃப் லித்தியம். லிசன், ஸோ இதில் 3 கான்செப்ட் நம்ம போடணுமா கன்ஃபார்மாக? ஓகே, ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போட்டுட்டு 3 பாயிண்ட் நம்ம போடணும். அது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா அது கிடையாது, இங்கே இருக்கு இல்லையா, இது ஒன்றும் இல்லை. இங்கே அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிருக்கோ அதை அப்படி நம்ம எழுதணும். இப்போ பார், இப்போ இங்கே சிக்மா 1s2, அடுத்தது சிக்மா ஸ்டார் 1s2, புரியுதா? அடுத்தது சிக்மா 2s2, அவ்வளோதான். இதான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நான் ஏன் இது போடலை, ஏன்னா இங்கே வந்து எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகலை, அதனால் அதை போடலை. புரியுதா? ஸோ இதான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா பாண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ த பாண்ட் ஆர்டர். கிளியர்? ஸோ பாண்ட் ஆர்டர்னா நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், NB - NA/2. புரியுதாமா? ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி இது போடலை, போன எக்ஸாம்பிள் நம்ம போடலை, அதை நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பாண்டிங்னா இப்போ பாருங்கள், இது பாண்டிங் இல்லையா? ஸோ 1 2 3 4 கிணறுலாம் பாண்டிங், கீழே ஸ்டார் போடாமல் இருக்குல்ல, அதெல்லாம் பாண்டிங், அதெல்லாம் நம்ம பாண்டிங்கில் கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 1 2 3 4 இருக்குது. ஸோ பாண்டிங் எவ்வளோ? 4. கிளியர்? இப்போ பாருங்கள், NAக்கு எவ்வளோ இருக்குது? ஆன்டி பாண்டிங், இது ஆன்டி பாண்டிங். ஸோ 1 2 அவ்வளோதான், இங்கே இல்லை. ஸோ 1 2 மட்டும்தான். ஸோ 2 ஃபார்முலா 2. ஸோ 4 - 2, ஸோ 2/2 = 1. ஸோ பாண்ட் ஆர்டர் எவ்வளோ? 1. அதாவது லித்தியம் பாண்ட் லித்தியம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாண்ட் ஆர்டர் இஸ் 1. அடுத்தது என்ன அப்படின்னா, அது பேராமேக்னெட்டிக்காக இல்லை டயமேக்னெட்டிக்காக நான் எழுதணும். பேராமேக்னெட்டிக் ஆர் டயமேக்னெட்டிக். ஸோ பேராமேக்னெட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது பேராமேக்னெட்டிக் இந்த சென்ஸ் அந்த காம்பவுண்டில் இப்போ இங்கே போடுறோம் இல்லையா, இங்கே நான் சொல்கிறது மாலிக்யூலில் போடும்போது அங்கே ஏதோ வந்து அன்பேட் இருக்குது. புரியுதாம்மா? அன்பேட் எலக்ட்ரான் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சொல்லுவோம் பேராமேக்னெட்டிக்னு சொல்லுவோம். அதாவது நான் சொல்கிறது இதில் மாலிக்யூலில் மட்டும் சொல்கிறேன், இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, சைட்லலாம். புரியுதா? கிளியர்? இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஏதாவது அன்பேர்டு இருக்குது, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். இப்போ இதெல்லாம் பேர்டு, இதுவும் பேர்டு. இந்த மாதிரி பேர் இல்லாமல் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சிங்கிளாக இருக்குது அப்படின்னா சொல்லுவோம், அது நம்ம பேராமேக்னெட்டிக் சொல்லுவோம். இல்லை எல்லாமே வந்து பேர்டாக இருக்குது, எல்லாமே வந்து டபுளாக இருக்குது, எல்லாமே பேராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை டயமேக்னெட்டிக்னு சொல்லுவோம். டயாமேக்னெட்டிக். இப்போ இது பேராமேக்னெட்டிக்கா இல்லை டயமேக்னெட்டிக்கா? இங்கே பாருங்கள், எல்லாமே பேர்டாக இருக்குது. ஸோ எல்லாமே பேர்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் எ டயாமேக்னெட்டிக் பிகாஸ் இட் ஹேஸ் பேர்ட் எலக்ட்ரான்ஸ், இல்லைனா இட் ஹேஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எழுதலாம். டயமேக்னெட்டிக் இஸ் எ பேர்ட் எலக்ட்ரான்ஸ். கிளியர்? இது இப்போ லித்தியம்க்கு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு அடிக்கடி வரும் கொஸ்டினில். ஹீலியம் 2 ஹீலியம் மாலிக்யூல் ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ ஹீலியம் மாலிக்யூல். ஹீலியம்க்கு ஃபஸ்ட் என்ன எழுதணும்? அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ
ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2. இது மாலிக்யூல் 2னா 1s2 தான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ 1s2 அவ்வளோதான் வரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஹீலியம்க்கு 1s2 ஹீலியம் 2 இல்லையா. ஸோ ஹீலியம் பாண்டட் வித் ஹீலியம். கிளியர். இப்போது இதுக்கான டயக்ராம் போடணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது 1s2. ஸோ இது 1s2, இது 1s2. அதாவது இது ஹீலியம் ஆட்டம், இது ஹீலியம் ஆட்டம், இதுனாது ஹீலியம் மாலிக்யூல். கிளியர். ஸோ இங்கே எனர்ஜி லெவல் போடணும். லிசன், இதை நம்ம விட்டுறக்கூடாது. புரியுதா? ஸோ இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம். லிசன். ஸோ நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லி போயிடாதீங்க. ஓகே. ஏன்னா வந்து அந்த p ஆர்பிட்டல் வரும்போது ஷேப் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஸோ 1s2, இது 1s2. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ். இப்போது 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே 1 2 3 4. ஸோ எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இது என்ன சொல்லுவோம்? இது நம்ம சிக்மா 1s2, இதை சிக்மா ஸ்டார் 1s2. கிளியர். அவ்வளோதான். இதுதான் டயக்ராம். இப்போ என்ன பண்ணால் அந்த 3 கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு என்ன, நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ சிக்மா 1s2, நெக்ஸ்ட்டு சிக்மா ஸ்டார் 1s2 போட்டாச்சு. கிளியர். ரைட். இப்போது இதுக்கான அடுத்த பாயிண்ட் நான் சொன்னேன், பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர். கிளியர். ஸோ பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டருக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? NB - NA/2. N பாண்டிங். பாண்டிங்னா 2 தான் இருக்குது. ஸோ மேலே 2 தான் இருக்குது. மைனஸ் ஆன்டி பாண்டிங் 2/2. ஸோ 0/2 gives 0. அப்போது பாண்ட் ஆர்டர் 0. பாண்ட் ஆர்டர் 0னா என்ன அர்த்தம்? பாண்ட் ஆர்டர் 0னா என்ன அர்த்தம்? ஸோ ஃபஸ்ட்டு பாண்ட் ஆர்டர் என்ன சொன்னேன்? அந்த ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற அந்த பாண்டிங், அந்த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், அதெல்லாம் சொன்னேன் பாண்ட் ஆர்டர்னு சொன்னேன். இப்போது பாண்ட் ஆர்டர் 0 வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹீலியமுக்கும் இன்னொரு ஹீலியமுக்கும் என்ன இல்லை, இன் பிட்வீனில் பாண்ட் இல்லைன்னு அர்த்தம். 0. ரைட். ஸோ பாண்டு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீலியம் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூலே இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு மாலிக்யூலே கிடையாது. இதா. ஸோ ஹீலியம் 2ங்கிற ஒரு மாலிக்யூலே இல்லை. புரியுதா? ஏன் அப்படின்னா இப்போ ஹீலியம்னா என்ன டைப் ஆஃப் கேஸஸ்? ஓகே. ஸோ திஸ் ஆர் செட் டு பி இனர்ட் கேஸஸ். லாஸ்ட் குரூப் 18th குரூப்பு. இந்த ரேர் கேஸஸ் ஆர் இனர்ட் கேஸஸ் ஆர் நோபல் கேஸஸ். இப்போ இந்த இனர்ட் கேஸஸ் ஏன் நம்ம அதை இனர்ட்னு சொல்கிறோம்? பிகாஸ் இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் எனி அதர் ஆட்டம் ஆர் மாலிக்யூல். இது ஹைலி ஸ்டேபிள். இது அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ணாது, எந்த ஒரு ஆட்டம் கூடயோ இல்லை மாலிக்யூல் கூட என்ன பண்ணாது, அதுவாக ரியாக்ட் பண்ணாது. இதை ரியாக்ட் பண்ணாது. புரியுதா? ஸோ இட் ஹைலி ஸ்டேபிள். ஸோ இட் டசன்ட் ஃபார்ம் எனி மாலிக்யூல். ரைட். ஸோ ஹீலியம் 2 இந்த காம்பவுண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டே கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு அடிக்கடி வரும். வாட் இஸ் அ பாண்ட் ஆர்டர் பிட்வீன் ஹீலியம் மாலிக்யூல், அதாவது ஹீலியம் மாலிக்யூல் அப்படிங்கிற இட்ஸ் 0. ஹீலியம் 2ங்கிற மாலிக்யூலே கிடையாது. கிளியர். சரி. இப்போ இது பேராமேக்னெட்டிக்கா டயமேக்னெட்டிக்கா? எல்லாமே பேட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டயமேக்னெட்டிக். இட்ஸ் எ டயமேக்னெட்டிக். கிளியர். சரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் நைட்ரஜன். இது நம்ம நைட்ரஜன் பார்க்கலாம். N2. ஸோ ஒரு எண்ணு அட்டாமிக் நம்பர் 7, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3.
இது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டா. ஸோ என்ன பண்ண இப்போது இதுக்கான டயக்ராம் நம்ம போடணும். அதாவது ஒரு என் பாண்டட் வித் அனதர் என் இதா. ஸோ அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இன்னொரு இதுக்கும் அதே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் வரும். இப்போ இதுக்கான டயக்ராம் நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 1:2 கான டயக்ராம் போடணும். நெக்ஸ்ட்டு 2:2 கான டயக்ராம். அதாவது ஃபஸ்ட்டு 1:2 கான டயக்ராம், நெக்ஸ்ட்டு 2:2 கான டயக்ராம். இப்போது 2p3 டயக்ராம் போடணும். டூ p3க்கான டயக்ராம். ஸோ இந்த பாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்லாம் வந்து எக்ஸாக்டாக சேமாக வரணும். இதா அந்த மாதிரி போடணும். இப்போது நம்ம போன மாலிகுல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி சிங்கிள் தான் பார்த்துருப்போம், சிங்கிள் எனர்ஜி லெவல் தான் பார்த்துருப்போம். இங்கே p ஆர்பிட்டல் போடும்போது என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும், இன்னொன்று போடணும். புரியுதா? ஸோ நான் டயக்ராமை நான் எக்ஸாக்டாக போடலை, நீங்கள் எக்ஸாக்டாக போடுங்க. ஸோ 2p3 எத்தனை ஓரியன்டேஷனு 3 வரும். 1 2 கிளியர். ஸோ 1:2 2p3 கிளியர். ஸோ என்ன எனர்ஜி லெவல். ஸோ அந்த டயக்ராம் வந்து நீ எவ்வளோ பெருசு போடுறீங்களோ அவ்வளோ பெருசு தான் எனர்ஜி லெவலும் போடணும். இதுதான் இது மஸ்ட்டு. கிளியர். இப்போது 1:2 1 2 அதே மாதிரி 2:1 2 2p3 அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல். ஸோ 1 2 3 ஃபஸ்ட்டு நான் சிங்கிள் ஆக போய் தான். அதே மாதிரி இப்போது இன்னொரு நைட்ரஜன் 1:2 இது 2. ஸோ 1 2 3. ஸோ இது 2p3 இது 2s2 இது 1s2 இதான். ஸோ இது ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது மாலிக்யூல். ஸோ இது சிக்மா 1s2 1 2 3 4. ஸோ 1 2 3 4 1 2 3 4 போட்டாச்சா. அதே மாதிரி இங்கே 1 2 3 4. ஸோ 1 2 3 4 கிளியர். இப்போ இது என்ன சிக்மா 1s, இது சிக்மா ஸ்டார் 1s2, மேலே சிக்மா 2s2, இது சிக்மா ஸ்டார் 2s2 கிளியர். இப்போது இங்கே பாருங்கள் 2pக்கு பாருங்கள், கொஞ்சம் கிளியராக பாருங்கள். மேலே 1 வரும், கீழே 2. Now p orbital has 3 orientations. 3 ஆக்சிஸ் இருக்கும், எக்ஸ் ஒய் இசட் 3 ஆக்சிஸ் இருக்கும். ஓகே, அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணணும் எப்போவுமே சிங்கிள். லிசன், இதில் வந்து அந்த சிக்மா இருக்குது இல்லையா, சிக்மா இந்த சென்ஸ் சிங்கிள் பாண்ட் நம்ம படிச்சிருப்போம். பை இந்த சென்ஸ் டபுள் பாண்ட் இதா. ஸோ இங்கே சிக்மா இப்போ இந்த நான் பார்த்துருப்பேன் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி 3 ஆக்சிஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருப்போம், வேலன்ஸ் பாண்ட் தியரியில் பார்த்துருப்போம். இப்போ இது ஹெட் ஆன் ஓவர்லாப்பிங், எது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்படி பேர் ஆனால் என்ன அர்த்தம், நான் பாண்ட் ஃபார்ம் பண்ண சொன்னேன், நான் சிங்கிள் பாண்ட் ஆகும்னு சொன்னேன். ஓகே, ஸோ இப்படி பேர் ஆகும்போது டபுள் பாண்ட். கிளியர், புரியுதா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஆக்சிஸு இந்த மாதிரி. ஸோ இப்போ இதுவும் பேர் ஆகும்போது நான் சிங்கிள் பாண்ட். ஸோ அதனால எப்போவுமே என்ன பண்ண எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சிங்கிள் பாண்ட் தான். ஸோ 2px இது இசன். ஸோ இப்போ இங்கே சிக்மா 2px இது பை 2py பை 2pz. ஓகே, ஸோ சிக்மா 2 ஆக்சுவலி மொத்தம் p ஆர்பிட்டலுக்கு 3 ஓரியன்டேஷன்ஸ். ஸோ px py pz கிளியரா. ஸோ p ஆர்பிட்டலுக்கு இந்த 3 ஓரியன்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி 3 ஓரியன்டேஷன். ஓகே, ஸோ x y z. இங்கே
செகண்ட் ஷெல்லில் இருந்தாலும் என்ன பண்ணுறேன் 2pன்னு போடுறேன் 2px 2py 2pzன்னு போடுறோம் புரியுதா ஸோ இது வந்து இங்கே சிக்மா சிங்கிள் ஆர்பிட்டல் இருக்குது அதனால் சிக்மா போடுறேன் இதுவே இங்கே டபுள் ஆர்பிட்டல் இருந்தால் பைன்னு போடணும் இதா அந்த மாதிரி ஸோ இப்போ இங்கே சிக்மா 2πx இங்கே சிக்மா ஸ்டார் 2πx இங்கே பை ஸ்டார் 2py ஸோ பை ஸ்டார் 2pz கிளியர் இப்போ இங்கே போட்டாச்சு இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 6 இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜி லெவலில் வந்து இதை விட இதுதான் இன்னும் அது கம்மியாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இங்கே தான் ஃபில் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் 1 2 இங்கே மொத்தம் பாருங்கள் 1 2 3 4 5 6 இருக்குது 6ல் 2 போட்டாச்சு நெக்ஸ்ட்டு 3 4 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதை ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்தது போடும் 4 ஆயிடுச்சா ஸோ 5 6 இதை ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்தது போடும் ஸோ என்னாச்சு இங்கேயே ஃபில் ஆகிடுச்சு ஸோ மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை கிளியர் இப்போ இங்கே சிக்மா 2p 2p2 சிக்மா இசன் ஸோ இதை வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஸோ பை இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த 2p 2py இந்த 2 லெட்டர்ஸ் இதில் இருக்குது இல்லையா அதனால் இங்கே 2 புரியுதா ஸோ இப்படி தான் இங்கே போடணும் இதெல்லாம் அதே மாதிரி சிக்மா பார்த்துங்க சிக்மா 2px2 புரியுதா இது மாதிரி தான் போடணும் கிளியர் ரைட் ஸோ இந்த மாதிரி ஸோ இங்கே வந்து நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்றே ஒன்று எக்ஸாம்பிள் மட்டும் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் போடணும் கிளியர் ஸோ இதான் வந்து N2க்கான டயக்ராம் கிளியர் ஸோ ஃபஸ்ட்டு இப்போது அதுதான் டயக்ராமு ஓவர் இப்போ சொன்னேன் நான் 3 பாயிண்ட் சொன்னேன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சிக்மா 1s2 நெக்ஸ்ட்டு சிக்மா ஸ்டார் 1s2 அடுத்தது சிக்மா 2s2 அடுத்தது சிக்மா ஸ்டார் ஆக்சுவலி ஃபுல்லாக என்ன பண்ணணும் கண்டினியூஸாக எழுதணும் நான் இங்கே ஸ்பேஸ் இல்லைங்கிறதுக்காக இப்படி எழுதுகிறேன் சிக்மா ஸ்டார் 2s2 அடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும் இந்த மாதிரி எக்ஸ் இருக்குது அதெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜி போட்டோம் நம்ம எங்கே போட்டோம் எலக்ட்ரானா இங்கே தான் போட்டோம் அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும் ஸோ பை 2p2y நெக்ஸ்ட்டு பை 2p2z நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் சிக்மா 2px2 இதா அகைன் சொல்கிறேன் இது எல்லாமே கண்டினியூஸாக எழுதணும் இந்த மாதிரி சிங்கிள் லைனில் எழுதணும் நான் இங்கே ஸ்பேஸ் இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி இது பண்ணி எழுதியிருக்கேன் புரியுதா கிளியர் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்ன இல்லை அங்கே அவங்க வந்து எலக்ட்ரானு ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை ஸோ அதனால் இங்கே நம்ம எழுதலை இதுதான் இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிளியர் அடுத்தது பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா என்ன NB - NA/2 பாண்டிங் மட்டும் அதாவது ஸ்டார் போடாமல் இருக்கு இல்லையா அதை மட்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ 10 பாண்டிங் எவ்வளோ 10 மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் 1 2 3 4 அவ்வளோதான் 4 தான் இங்கே எதுவுமே ஆன்டி பாண்டிங் இல்லை ஸோ 4/2 ஸோ 6/2 எவ்வளோ 3 as I said ஒரு நைட்ரஜனுக்கும் இன்னொரு எது பாண்ட் இருக்கு இன் பிட்வீனில் 3 பிகாஸ் பாண்ட் ஆர்டர் இஸ் 3 ஸோ 3 பாண்ட்ஸ் பிட்வீன் 2 நைட்ரஜன்ஸ் சரி இப்போ இது பேராமேக்னெட்டிக்கா டயமேக்னெட்டிக்கா இதெல்லாமே செக் பண்ணணும் ஸோ மெயினாக இதெல்லாம் செக் பண்ண வேண்டாம் இங்கே லாஸ்ட் ஆப்டில் மட்டும் செக் பண்ணால் போதும் ஸோ எல்லாமே எப்படி இருக்குது பேர்டாக இருக்குது எல்லாமே பேர்டட் ஸோ no unpaired electrons so it is called as diamagnetic clear so listen இப்போ இங்கே p orbital போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 அதாவது இது 1 இங்கே 1 2 இது 1 1 2 ஸோ 1 2 1 2 என்ன பண்ண ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் 1 2 1 2 மேலே 1 கீழே 2 அதே மாதிரி மேலே 1 கீழே 2 இந்த மாதிரி இதான் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன்
புரியுதா? சரி, நம்ம இப்போது அடுத்த செவல் பார்ப்போம். இப்போ அடுத்தது வேறு ஒரு காம்பவுண்ட். சரி, கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாமா? இப்போ நம்ம கார்பன் மோனாக்சைடு. ஸோ நம்ம சோஃபார் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஆட்டம்ஸ், புரியுதா? அதாவது ஹோமோ டை அட்டாமிக் மாலிக்யூல். சோஃபார் நம்ம பார்த்தது எல்லாமே அதுதான், அதாவது சேம் ஆட்டம். இங்கே ஹைட்ரஜன்னா இன்னொரு ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன்னா இன்னொரு ஆக்சிஜன், ஒரு எண்ணுனா இன்னொரு எண், நைட்ரஜன்ஸ். கிளியர்? அந்த மாதிரி இப்போ இல்லாமல் இப்போது கார்பன் ஒன்று ஆக்சிஜன் ஒன்று. இதா சோஃபார் பார்த்தது ஹோமோ டை அட்டாமிக் மாலிக்யூல். ஓகே, ஸோ இப்போ பார்க்க போகிறது ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிக்யூல். விதமா ஹெட்ரோ வேறு ஆட்டம்ஸ். கிளியர்? இப்போது இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் போத் த ஆட்டம்ஸ். கார்பன் 6, ஸோ 1s2 2s2 2p2. carbon atomic number 6, so 1s2 2s2 2p2. Next oxygen atomic number 8, so 1s2 2s2 2p2. clear? Sorry, 2p4 oxygen. clear? சரி, இப்போது இதுக்கான டயக்ராம் நம்ம பார்க்கலாம். லிசன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? கீழே 1s2 கண்ணை போடணும். ஸோ 1s2 1s2 சரி, நான் ஸ்பேஸ் இல்லைங்கிறதால ரொம்ப சின்னதாக போடுறேன். அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுறேன். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்குங்க. ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாமே ஸ்கேல் வச்சு போட்டால் கிளியராக வரணும், ஸ்ட்ரைட்டாக வரணும். நெக்ஸ்ட்டு p ஆர்பிட்டல்ஸ். ஓகே, listen, p orbital நம்ம என்ன பண்ணோம்? 2 பண்ணோம் இல்லையா? ஸ்பேஸ் இல்லைங்கிறதுக்காக அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இங்கே 2 p ஆர்பிட்டல்லாம் 3 வரணும். ஸோ 1 2, இங்கே 1 2. கிளியர்? ஸோ என்ன பண்ண மெயினாக எனர்ஜி லெவல் போடணும். இப்போ எனர்ஜி லெவல். கிளியர்? ஸோ இப்போது லிசன், போன முறை வந்து எல்லாமே சேமாக இருந்தது ஆட்டம். ஸோ இங்கே ஒன்று போட்டோம். இப்போது இந்த மாதிரி வேற ஒரு இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு பக்கம் கார்பன், இன்னொரு பக்கம் ஆக்சிஜன். ஸோ இது சேர்த்து தானே அது கார்பன் மோனாக்சைடு. ஸோ இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது மாலிகுல். அதாவது இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இது கார்பன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ 1s2 2s2 2p2. இங்கே 1s2 2s2 2p2. இப்போ இது ஆக்சிஜனுக்கானது. ஸோ 1s2 2s2 2p4. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதா. ஸோ என்ன சொன்னாலும் இப்போது ஆக்சிஜனுக்கு இந்த மாதிரி போடும்போது 1 2ன்னு சொன்னேன். 1 2 இசன் ஞாபகம் வச்சுக்காக 1 2. கிளியர்? ஸோ 1s2னா 1s2 2s2 2s2 2 2p2னா 1 2 தான். இதா அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். சிங்கிளாக தான் ஃபில் பண்ணணும். இங்கேயே 2 போட்டக்கூடாது. இப்போ இதை ஃபஸ்ட்டு அந்த சிங்கிளாக ஃபுல்லாக என்ன பண்ணிடணும், ஃபில் பண்ணணும். அடுத்தது தான் பேர் ஆகணும். 2p2. அடுத்தது ஆக்சிஜன். ஸோ 1s2 2s2 2p4 1 2 3. அடுத்தது 4. இங்கே இந்த பாக்ஸ் இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கிளியர்? ஸோ இப்போ எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும்.
1 2 3 4. ஸோ 1 2 3 4 இங்கே போட்டாச்சு. அதே மாதிரி இது 1 2 3 4. ஸோ 1 2 3 4 போட்டாச்சா. இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 4 எலக்ட்ரான்ஸ், மொத்தம் 6. ஸோ 6 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 1 2, அடுத்தது 3 4 5 6. புரியுதா? ஸோ இது வந்து அப்படியே சிக்மா 1s2, இங்கே சிக்மா ஸ்டார் 1s2, இங்கே சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. என்ன பண்ணீங்க, பை சொன்னேன் கரெக்டாக. இந்த மாதிரி டபுளாக இருந்ததுன்னா பை 2py பை 2pz. இது சிக்மா 2px. இது அப்படியே பை ஸ்டார் 2py பை ஸ்டார் 2pz சிக்மா ஸ்டார் 2px. கிளியர்? என்ன பண்ணி இப்போது அதே மாதிரி எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் போட்டு எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள் 1 2, இது 1 2 அந்த ஃபார்மேட்டில். புரியுதா? இப்போ இங்கே 1 2 1 2 நம்ம போடுறோம் இல்லையா, அது வந்து இப்போ எதை பேஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் லிசன். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த மாலிக்யூலில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த மாலிக்யூலில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே எதுன்னு இருக்குது, 6 இருக்குது, இங்கே 6 + 8, டோட்டலி 14. ஸோ டோட்டலி 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. லிசன், அதாவது 14 இங்கே 14 இல்லைனா 14க்கும் கம்மியாக 14 எலக்ட்ரான்ஸு இல்லைனா 14க்கு கம்மியாக வந்ததுன்னா இந்த மாதிரி 1 2 1 2ன்னு போடணும். புரியுதா? இல்லை 14 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே வருது 15 அண்ட் அபவ். ஓகே, அதாவது 40 அண்ட் பிலோவுக்கு 1 2 1 2 வரும். 15 அண்ட் அபவுக்கு 1 2 2 1ன்னு வரும். அதாவது என்ன வரும், இது அப்படியே மாறி வரும். இதா இப்போ கார்பன் மோனாக்சைடுக்கு 1 2 1 2 1 அப்படி தான் வரும். பிகாஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 14. ஸோ 14 பிலோவுக்கு 1 2 1 2 தான் வரும். புரியுதா? ஆனால் 15 அண்ட் அபோவ் எலக்ட்ரான்ஸ் அங்கே இருக்கு அப்படின்னா, ஸோ அங்கே எப்படி வரும், 1 2 2 1ன்னு வரும். இதா இப்போது அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது கார்பன் மோனாக்சைடு. அதே மாதிரி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதணும். இப்போ இதா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2 சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 பை 2py2 பை 2pz2 சிக்மா 2px2 அந்த மாதிரி நம்ம எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு பாண்ட் ஆர்டர். ஸோ பாண்ட் ஆர்டர் NB - NA/2 வருமா. ஸோ பாண்டிங் எவ்வளோ, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்டி பாண்டிங் 1 2 3 4 தான், மேலே இல்லை. ஸோ 4. ஸோ 10 - 4 6/2. ஸோ டோட்டலாக 3 பாண்டிங். புரியுதா? ஸோ பாண்ட் ஆர்டர் இஸ் நம்பர் 3. ஸோ 3 பாண்ட் இருக்கும் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இன் பிட்வீனில். ஸோ இது பேராமேக்னெட்டிக்கா டயமேக்னெட்டிக்கா, எல்லாமே பேர்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ டயமேக்னெட்டிக். No unpaired electrons are here. So it is called as diamagnetic. Clear? So bond order 3 diamagnetic. Clear? சரி, இப்போ இதுக்கான அடுத்த எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லிசன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ ஆக்சிஜன் O2 molecule. So oxygen atom number 8 1s2 2s2 2p4. அதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜனுக்கு 1s2 2s2 2p4. இப்போ நான் சொன்னீங்க ஒரு ஆக்சிஜனுக்கு 8, அதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜனுக்கு 8. ஸோ கிவ்ஸ் 16. ஸோ டோட்டல் எவ்வளோ 16, அதாவது 14 தாண்டி இருக்குது. அப்போ என்ன வரும், மேலே 1 2 2 1 வரும். அது போடுறேன் பாருங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கான டயக்ராம்.
சார் உங்கள் புக்கில் வந்து 1s1க்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இதான் 1s1க்கு இந்த மாதிரி டயக்ராமு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போடணும். ஓகே, 1s1 டயக்ராம் போடணும். இப்போ இங்கே 2p. சார் நான் போர்டு சின்னதாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி போடுறேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ இது 1s2 2s2க்கு இது 2p12. ஓகே, ஸோ இங்கே 1s2 2s2 2p4. அதே மாதிரி இது 2p4. இது ஒரு ஆக்சிஜன், இது ஒரு ஆக்சிஜன். 2s2 1s2. ஸோ இது ஒரு ஆக்சிஜன், இது ஒரு ஆக்சிஜன். இன் பிட்வீனில் ஆக்சிஜன் மாலிக்யூல் O2. கிளியர்? ஸோ எனர்ஜி லெவல் டயக்ராம் பார்த்து எனர்ஜி மஸ்ட்டு இந்த மாதிரி எனர்ஜி. கிளியர்? ஸோ இப்போ சொல்கிறேன் 1s2னா 1 2, இது 1 2, 4னா 1 2 3, அடுத்தது 4. அதே மாதிரி இங்கே 1 2 1 2 4. ஸோ 1 2 3 4. கிளியர்? அதே மாதிரி இங்கே கிளியர்? இப்போ என்ன சொன்னேன், 16 இருக்குது. ஸோ 1 2 2 1ன்னு வரணும். ஸோ மேலே 1, கீழே 2. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், 2 1 அகைன். ஸோ 2 இங்கே 1. நம்ம எனர்ஜி லெவல். ஸோ 16க்கு மேலே போச்சுன்னா என்ன இருக்கும், அந்த 2p இருக்கு இல்லையா. ஸோ சிக்மா 2px அதுக்கு நான் எனர்ஜி லெவல் வந்து அதுக்கு கம்மியாக இருக்கும் when compared to pi 2py and pi 2pz. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அந்த எனர்ஜி லெவலு இது 2pxக்கு கம்மியாக இருக்கும். அதனால் இது கீழே வரும். பட் ஆனால் மற்ற காம்பவுண்டில் இந்த மாதிரி மற்ற காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இதை விட அது அதிகமாக இருக்கும். ஸோ 1 2 1 2ன்னு போட்டோம். இங்கே 1 2 2 1ன்னு போடணும் பிகாஸ் ஆஃப் தி எனர்ஜி லெவல். இப்போ இது லோ எனர்ஜி லெவல். ஸோ இது சிக்மா 1s2 போட்டுக்கிறீங்களா. ஸோ சிக்மா 1s2 இங்கே சிக்மா ஸ்டார் 1s2 1 2 3 4 1 2 3 4 ஆகிடுச்சா. ஸோ இங்கே சிக்மா 2s2 1 2 4 3 4. ஸோ சிக்மா ஸ்டார் 1s2 சாரி 2s2. புரியுதா? இப்போ இதான் சொன்னீங்க சிக்மா 2px. இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 1 2 3 4 5 6. இப்போ 6 ஆகிடுச்சு. பேலன்ஸ் 2 எலக்ட்ரான் இருக்கா. அப்போ எங்கே போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ 7 8 1 2 3 4 4 4 8 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதை சிங்கிளாக தான் போடணும், அடுத்தது தான் பேர் பண்ணணும். புரியுதா? சரி, இப்போ இது pi 2py pi 2pz. இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஸ்கொயர் போட்டுக்கிறீங்க. இங்கே pi ஸ்டார் 2px y சாரி. அதே மாதிரி pi ஸ்டார் 2pz. ஸோ இங்கே 1 இங்கே 1. ஏன்னா இங்கே 2 போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதனால 2 போட்டிருக்கேன். இங்கே 1 வந்திருக்கு, அதனால் 2p 1ன்னு தான் போடுவேன். அதாவது pi ஸ்டார் 2py 1. ஏன்னாங்க ஒய் எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இது சிக்மா ஸ்டார் 2px. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஆல் இதோட எனர்ஜி லெவல் டயக்ராம் ஃபஸ்ட்டு அந்த
3 பாயிண்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும் ஸோ சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2 நெக்ஸ்ட்டு சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 அகைன் சொல்கிறேன் ஸ்பேஸ் இல்லைங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதுகிறேன் ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக தான் நம்ம எழுதணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்மா 2p2 நெக்ஸ்ட்டு பை 2py2 நெக்ஸ்ட்டு பை 2pz2 அடுத்தது பை ஸ்டார் 2py1 அடுத்தது பை ஸ்டார் 2pz1 புரியுதா இது எல்லாமே இதோடைய டயக்ராம் என்ன லெவல் டயக்ராம் புரியுதா ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக எழுதணும் நான் ஸ்பேஸ் இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன் புரியுதா ஸோ இது நெக்ஸ்ட்டு பாண்ட் ஆர்டர் ஸோ பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா NB minus NA by 2 கிளியரா இப்போது பாண்டிங் எவ்வளோ 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதான் இது பாண்டிங் இல்லையா ஸோ 10 இப்போது ஆன்டி பாண்டிங் ஸ்டார்ட் போட்டிருக்கிறது 1 2 3 4 5 6 ஸோ 6 by 2 கிளியரா ஸோ 4 by 2 gives 2 அப்போது பாண்ட் ஆர்டர் எவ்வளோ 2 அதாவது ஆக்சிஜனு நம்பர் ஆஃப் பாண்ட்ஸு 2 பாண்ட் ஆர்டர் 2னா 2 பாண்ட் இருக்கும் இன்பிட்வீனில் ஸோ ஆக்சிஜன் 2 கிளியர் ஸோ இப்போ இது பேராமேக்னெட்டிக்கா டயமேக்னெட்டிக்கா ஸோ 1 1 இருக்குது ஸோ இங்கே எல்லாமே பேட்டர்ன் இருக்குது ஆனால் இங்கே 1 1 இருக்குது லிசன் இந்த மாதிரி இன்பிட்வீனில் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் வந்தால் கூட அது என்னது பேராமேக்னெட்டிக் தான் இதை ஒரு சிங்கிள் அன்பேர்டு எலக்ட்ரான் இதில் வந்தால் கூட இது பேராமேக்னெட்டிக் ஸோ பேராமேக்னெட்டிக் ஏன் அப்படின்னா இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குது புரியுதா ஒன்று வந்தால் கூட அது பேராமேக்னெட்டிக் தான் புரியுதா சிங்கிள் வந்தால் கூட புரியுதா ஸோ இட்ஸ் ஏ பேராமேக்னெட்டிக் கிளியர் ஸோ இந்த 3 பாயிண்ட் லாஸ்ட்டில் முக்கியம் இப்போ NH லெவல் டயக்ராம் புரியுதா ஸோ இதே மாதிரி என்னது NOக்கும் இதே மாதிரி இருக்குது இதே மாதிரி நைட்ரிக் ஆக்சைடுக்கும் இதே மாதிரி வரும் ஓகே ஸோ நைட்ரிக் ஆக்சைடு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஓகே ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது புரியல டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை நான் சால்வ் பண்ணுறேன் ஓகே ஸோ இதோட இந்த கான்செப்ட் ஓவர் உங்களுக்கு வேறு ஒரு கான்செப்டில் வேறு ஒரு கிளாஸ் நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் see you again thank you